ஸோ அடுத்த ஃப்ளார் வந்துட்டு நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 3 நூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது அந்த ஒரு நூலில் 6 இருக்கும், அதில் வந்து 3 மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அழகாக இருக்கும் இது. நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி அந்த அவுட்லைன்லேயே எடுங்க. ரொம்ப கேப் விட வேணாம், கொஞ்சம் பக்கத்துலேயே விட்டுடுங்க. ஸோ அப்போ தான் அது ஒரு நெருக்கமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இங்கே நடுவில் இருக்கிற இடத்த வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ அடுத்த ஃப்ளவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நடுவில் இருக்கிறது தான் ஃபில் பண்ணுவோம். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஞ்ச் நாட் தான். இந்த மாதிரி நடுவில் இருக்கிற ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இந்த கொலோனியல் நாட் ஆர் ஃப்ரெஞ்ச் நாட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இது நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்னா 2 நூல் சேர்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6 நூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 12 ஸ்ட்ராண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதில் நம்ம ரோஸ் மாதிரி போட போகிறோம். நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டேன், இன்னொரு இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் இருந்து எடுக்கிறேன். ஓகே, இது இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப வந்துட்டு கீழே போகிற மாதிரி பார்க்க வேணாம், ரொம்ப டைட்டாக்க வேணாம், கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கு இல்லையா, அடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் நடுவில் இருந்து எடுக்கிறேன். ஸோ 12 நூலாக எடுக்கும் போது கொஞ்சம் அது டைட்டாக இருக்கும், அங்கங்கே சிக்கலாம். ஸோ நல்ல பொறுமையாகவே பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க வேணாம், கொஞ்சத்தை இப்படி விட்டுருங்க. இதே மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி நல்லா டைட் ஆகும்போது இது கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டே அடுத்ததுக்கு போங்க. ஸோ இது இந்த மாதிரி இப்படி மேலே மேலே ஏறி இருக்கிறது தான் இந்த ரோஸோட மாடலே. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணி ஃப்ளாரை வந்து முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கீழே முடிச்சு போடும்போது ரொம்பவே கவனமாக போடணும். ஏன்னா நீங்கள் நல்லா முடிச்சு போடுறதுக்கு இழுத்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்புறம். ஸோ அதனால் வந்துட்டு பொறுமையாக லைட்டாக வந்து முடிச்சு போடுங்க. ஓகே. ஸோ ரொம்ப பிடிச்சலாம் இழுத்துறாதீங்க. இல்லை நீங்கள் முடிச்சு போடவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சும்மா இந்த மாதிரி லைட்டாக ஒரு இதுக்குள்ளே மட்டும் விட்டு ஒரு 4-5 இதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. ஸோ இதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அவுராது.